ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு சேவ் ஏ வேர்ல்டு. என்னோட வீடியோ பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக என்னோட வீடியோ பார்த்துட்டு உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துட்டே இருங்க. இன்றைக்கி வீடியோ ஒரு ஷாப்பிங் வீடியோ தான். அதாவது க்ரோசரி ஷாப்பிங் எந்த அளவுக்கு நம்ம சிக்கனமாக பண்ணி மணி சேவ் பண்ணலாம்னு ஒரு சில விஷயங்கள் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். நான் எந்த மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் மோஸ்ட்லி நான் ஷாப்பிங் பண்ண கிளிப்பிங்ஸ் தான் ஆட் பண்ணியிருப்பேன். க்ராசரி ஷாப்பிங் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நான் சூஸ் பண்ணுறது மொத்த விலை கடை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஹோல்சேல் கடை. அந்த கடையில் தான் நாங்கள் ஃபஸ்ட் வாங்குவோம். ஹோல்சேல் கடையில் ஒரு சில திங்ஸ் வாங்க முடியாதது மட்டும் இந்த மாதிரி டிமார்ட்டு, அப்புறம் ஸ்மார்ட் பாயிண்ட்டுன்னு அப்படின்னு ஏதாவது ஒரு கடையில் ஆஃபரில் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி கடையை நான் சூஸ் பண்ணுவேன். அப்புறம் ஷாப்பிங்னாலே நம்ம கண்டிப்பாக எழுதி வச்சு தான் ஷாப் பண்ணுவோம். அப்படி எழுதி வச்சு ஷாப் பண்ணும்போதுமே எது நமக்கு அதிகமான குவான்டிட்டியில், அதாவது டெய்லி யூசேஜுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் அதிகமாக தேவைப்படுதோ அதை ஃபஸ்ட்டு எழுதிடுவேன். அதுக்கப்புறம் எப்போவாவது வாங்குகிற திங்ஸை அதை லாஸ்ட்டாக எழுதும்போது நம்ம ஷாப் பண்ணிகிட்டே இருக்கும்போது, ஓ இவ்வளோ திங்ஸ் வாங்கிட்டோமா, அப்புறம் மணி அதிகமாக வரும் அப்படிங்கிற ஒரு மைண்டு நமக்கு இருக்கும். ஸோ நம்ம எப்போவாவது வாங்குகிற குவான்டிட்டியை வந்து நம்மளே கம்மி பண்ணிடுவாங்க கடையில் வச்சு, இது கம்மியாக எடுத்தால் போதும் அப்படின்ட்டு. ஸோ அந்த விஷயம் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த விஷயம் என்னென்னா, நான் கோதுமை மாவு, டீ தூள், காஃபி தூள், அப்புறம் சீனி, இந்த துவரம்பருப்பு இது எதுவுமே நான் கடையில் வாங்க மாட்டேன். துவரம்பருப்பு மட்டும் கொஞ்சமாக வாங்குவேன். ஏன்னா ரேஷனில் கொடுக்குற துவரம்பருப்பும் இதில் கொடுக்குற துவரம்பருப்பும் ஆட் பண்ணி தான் நான் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி டீ, காஃபி வந்து நாங்கள் காலையில் எடுத்துக்கிறத ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டோம். ஈவினிங் மட்டும்தான் டீ. ஸோ ரேஷன் கடையில் சேஞ்சுக்காக கொடுக்குற டீ தூள் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இது நல்லா இருக்குமா என்னன்னு சில யோசனை வரும். அதில் நம்ம ஏலக்காய், இஞ்சி இதெல்லாம் தட்டி போட்டால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம், நம்ம டீ, காஃபி டேஸ்ட்டை எடுத்து பழகிட்டா அதுவே நமக்கு அதிகமாக எடுத்துக்கணும்னு தோணும். ஸோ அதை நம்ம ஸ்கிப் பண்ணுறது ரொம்பவே நல்லது, உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்த்து. ஸோ ஏதாவது ஒரு நெல்லிக்காய் ஜூஸ், கேரட் ஜூஸ் அந்த மாதிரி மார்னிங் எடுத்துக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோதுமை மாவும் அதே மாதிரி தான். காலி ஆயிட்டுனா மட்டும் ஒரு அரை கிலோ பேக்கெட் அந்த மாதிரி வாங்குவேன். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீ வந்து நான் கடையில் வாங்கவே மாட்டேன் டப்பாவா. பசும்பாலில் வரும் தெரியுமா ஆடை, அந்த ஆடையை அப்படியே மொத்தமாக சேர்த்து வச்சு வீட்டில் காய்ச்சுவேன். அதுவும் காலி ஆயிட்டு அப்படின்னா கடையில் பட்டராக வாங்கி நான் தனியாக கீயாக காய்ச்சி வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு மணி சேவ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த பாத்திரம் விளக்குற லிக்யூட், அப்புறம் டிட்டர்ஜெண்ட் இது எல்லாமே நான் ரொம்ப பிராண்டடான கம்பெனிலாம் வாங்க மாட்டேன். நமக்கு தேவை க்ளீனாக இருக்கணும். வாஷ் பண்ணும்போது அந்த அழுக்கெல்லாம் நல்லா போயிருக்கணும், நல்லா மணமாகவும் இருக்கணும். அதுதான் மெயின். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி லிக்யூட் தான் வாங்குவேன். அதுவுமே ஆஃபரில் போட்டிருப்பாங்க. 1 வாங்கினா 1 ஃப்ரீ. அப்புறம் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது இந்த மாதிரி வாங்க மாட்டேன். ஷேஷேவாக வாங்கி அதை நான் தனியாக டப்பாவில் ஊற்றி வச்சுக்கிருவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஷேஷேவாக வாங்கும்போது கண்டிப்பாக மணி டிஃப்ரெண்ட் இருக்கும். நம்ம டப்பா வாங்குறதுக்கும் ஷேஷே வாங்குறதுக்கும். அது வந்து நம்ம ஷாம்பு வாங்குறதுக்கும் அதே தான். ஷாம்புமே அப்படி தான். டப்பா வாங்காமல் நம்ம ரூ. 1 ரூ. 2 ஷேஷேவாக நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம கம்மியாகவும் நம்ம யூஸ் பண்ணுவோம், விலையும் நமக்கு கம்மியாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டத்துக்கு நான் கடையில் வாங்குற ஸ்நாக்ஸுக்கு நான் அவ்வளவா இம்பார்ட்டனே கொடுக்க மாட்டேன். மோஸ்ட்லி கடையில் அந்த அளவுக்கு ஸ்நாக்ஸ் வாங்குறது கிடையாது. பிஸ்கட்டு அந்த மாதிரி ஐட்டங்கள், சாக்லேட்டு அந்த மாதிரி ஐட்டங்கள் மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் அவ்வளவா நாங்கள் வாங்கவே மாட்டோம். அதனால எந்த யூஸும் கிடையாது நமக்கு. வீட்லேயே ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சுக்கிருவேன். கடலை மிட்டாய் அந்த மாதிரி. ஸோ இதையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம், ஸ்நாக்ஸ் வாங்குறதையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பெரிய கடைகளுக்கு போகும்போது இந்த ஸ்டோரேஜ் ஐட்டங்கள், அதாவது கிச்சனுக்கு தேவையான ஸ்டோரேஜ் ஐட்டங்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ கண்ணை பறிக்கிற மாதிரியே வாங்கணும் போலயே நமக்கு தோணும். ஸோ இது எல்லாமே பார்ப்பேன். பார்த்துட்டு அது வந்து இந்த மந்த் நமக்கு தேவையா, அதோட ரேட் என்ன, இது வாங்கினா இது ஓகேவா இருக்குமா, இப்போதைக்கு நமக்கு ரொம்ப அவசியமா அப்படின்னு பார்த்து அது தேவைன்னா மட்டும்தான் அந்த திங்ஸை நான் வாங்குவேன். மற்றதெல்லாம் அழகா இருக்குது அந்த இடத்துல பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு வந்துடுவேன். ஸ்டார்டிங்கில் நானுமே இப்படி நிறைய வாங்கியிருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. பட் இப்போ வந்து நான் அதை அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டேன்.
இந்த வீடியோ கடைசியில் நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டோரேஜ் திங்ஸ்லாம். அது எல்லாமே நான் ஒரே மாதம் வாங்கினது கிடையாது. 1 மந்த் ஒரு ₹500 வச்சுக்கிருவேன் மைண்டில். இந்த ₹500க்கு நம்ம வீட்டுக்கு தேவையான இந்த மாதிரி ஸ்டோரேஜ் திங்ஸ் எது தேவையோ அதை மட்டும் வாங்குவேன். மீதி வந்து அடுத்த மாதத்துக்கு அப்படி ஷிஃப்ட் பண்ணிடுவேன். ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து அந்த மந்த்துக்கு வந்து நம்ம அதிகமான மணி நம்ம செலவு பண்ண மாட்டோம். 500 இல்லைன்னா நம்மளோட தேவையை பொறுத்து அந்த அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த அமௌண்ட்டில் என்ன நமக்கு இந்த மாதத்துக்கு தேவையோ அதை மட்டும்தான் நான் வாங்குவேன். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 திங்ஸும் எனக்கு இப்போ ரீசெண்டாக ரொம்ப தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் வாங்கியிருக்கேன். கட்டிங் போர்டு என்கிட்ட வந்து பழைய கட்டிங் போர்டு உட்டனில் உள்ளது ரொம்பவே டேமேஜ் ஆகிட்டு டேமேஜ் ஆகி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அதை வந்து இது பார்க்கவும் நல்லா இருந்துச்சு, ரேட்டும் ஓகேவாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த கட்டிங் போர்டு ஒன்று எடுத்திருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். ரேட்டும் பரவாயில்லாமல் இருந்துச்சு. அதே மாதிரி திங்ஸும் நிறைய வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது ஒன்று வாங்கினா கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் சதறி அங்கங்கே குட்டி குட்டி திங்ஸ்லாம் கிடக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு இந்த திங்ஸ் ஒன்று வாங்கினேன். ரொம்பவே நல்ல குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. இது எல்லாமே நான் டிமார்ட்டில் வாங்கினது தான். இது மோஸ்ட்லி எல்லா திங்ஸுமே எந்த திங்ஸ்னாலும் நம்ம இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மல்டி ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் இது. ஸோ அதோட கவரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹேண்டியாக இருந்துச்சு. மேலே பிடிக்கிற மாதிரியும் ஒரு ஹோல்டர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இந்த கிளாஸ் ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த மாதிரி கவர் கொடுத்துருந்தாங்க. ரவுண்ட் ஷேப்பில் இருந்துச்சு. இதுவுமே ரேட்டெலாம் ரொம்ப கிடையாது. ஒரு பாட்டில் வந்து ₹60. அதுவே நார்மல் வேறு கடையில் வாங்கும்போது எனக்கு ரேட் அதிகமாக தோணுச்சு. ஸோ இது கம்மியாக இருந்தனால ஓகேவாக இருந்துச்சு எனக்கு. அப்புறம் இந்த காஃபி மக்கும் அப்படி தான். இதுவும் என்கிட்ட உள்ளது வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அதனால இது ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த திங்ஸ்லாம் நான் டிமார்ட்டில் வாங்கலை, வேறு ஒரு கடையில் தான் வாங்கினது. இந்த வெஜிடபிள் கட்டர் நான் யூஸ் பண்ணது உடஞ்சிருச்சு. இது மோஸ்ட்லி காலையில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காய்கறி வெட்டுறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆயில் பாட்டில், அப்புறம் இந்த பெப்பர் பாக்ஸ், இது எல்லாமே என்கிட்ட வந்து டேமேஜ் ஆனது தான் நான் திரும்பி புதுசாக வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் வாங்கும்போது ஃபஸ்ட்டு நானுமே கரண்டி போட்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், சின்ன ஸ்பூன் போட்டு. இந்த மாதிரி வாங்கும்போது அந்த எண்ணெய் யூஸ் பண்ணுற அளவும் நமக்கு கம்மியாகுது. இதுதான் நான் பழசு வச்சுருந்த ஆயில் கேனு. இது வந்து அதோட லிட்டு உடஞ்சிட்டு. ஸோ இப்படி தான் நான் ஊற்றிட்டு இருந்தேன். ஸோ எண்ணெயும் அதிகமாக எனக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து அந்த ஹோல் வந்து குட்டியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ எண்ணெய் கம்மியாக வரும். அதுக்கு மேலேயே நம்ம தோசை கல்லுக்கு தடவுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருந்தாங்க சிலிக்கானில். இது நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது அந்த டியூப் வழியாக எண்ணெய் மேலே வந்துடும். ஸோ அதை நம்ம வந்து அந்த ஹோல் இருக்குது பாருங்கள், இது வழியாக நமக்கு மேலே வந்துடும். ஸோ அதை வந்து நம்ம தோசைக்கல்ல தேய்க்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 in 1 இருந்துச்சு. ஸோ பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் நம்ம வாஷ் பண்ணுறதுக்கும் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. இதெல்லாமே நம்ம தனித்தனியாக கலட்டி எடுத்துக்கிறலாம். ஸோ பாட்டிலும் வாஷ் பண்ணுறதுக்கு அந்த வாய் வந்து நல்லா பெருசாக இருக்குது. அப்புறம் இதையுமே நம்ம உள்ளே நல்லா ப்ரஷ் போட்டு நல்லா வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இது வாங்கினேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த ஆயில் மேலே வருது பாருங்கள். ஸோ அதை நம்ம வந்து அப்படியே எடுத்து இதில் இது பண்ணி தேய்ச்சி யூஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ இதுக்கு நம்ம தனியாக ஒரு இது வைக்கணும்னு அவசியம் பாருங்கள், ஸ்ப்ரே ஆகுது பாருங்கள் நல்லா. ஸோ இதை நம்ம அப்படியே தோசை சுடும்போது தோசைக்கல்ல போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். அதுக்கப்புறம் இது எண்ணெய் ஊற்றும் போதுமே எனக்கு கம்மியாக எண்ணெய் வருது பாருங்கள். இது நான் உங்களுக்கு வீடியோக்காண்டி ஊற்றி காமிச்சது. அப்புறம் சைடில் எல்லாம் ஆயில் லீக் ஆக மாட்டேங்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வரைக்கும் உங்கள் வேல்யூபிள் டைமை என் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.